டெல்லியில் உதயநிதி, ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி புகைப்படங்களை போட்டு வைக்கப்பட்ட பேனர் குறித்து பார்க்கும்போது, தேசிய அளவில் காங்கிரஸ் தங்களை விட்டு பிரிந்ததை திமுகவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதையே இது காட்டுகிறது. அதோடு இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மையுடன் திமுகவிடம் இல்லை. திமுகவினர் விரைவில் இதிலிருந்து மீண்டு வந்து அக்ரசிவாக அரசியல் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. காங்கிரசின் இந்த துரோகத்தை அவர்களால் ரொம்ப நாட்களுக்கு பேசிக் கொண்டிருக்க முடியாது. இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் துரோகம் செய்கிறது என்று சொல்வதில் உண்மை இல்லை. அரசியலில் துரோகம், தியாகம் என்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் எந்தவிதமான அர்த்தமும் கிடையாது. இது வெறும் பாலிடிக்ஸ் மட்டும்தான். திமுக ஒரு காரியத்தை செய்தால் அது சாதுரியம் அல்லது ராஜதந்திரம். மோடி செய்தால் அது ராஜதந்திரம். ஆனால் காங்கிரஸ் செய்யும்போது மட்டும் ஏன் துரோகம் என்று சொல்ல வேண்டும்? அரசியலில் சில குறைந்தபட்ச நாகரிகங்கள் இருக்குமே தவிர பெரிய அளவில் துரோகம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை. அமைச்சர் தாமு அன்பரசன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை விமர்சிக்கும் தொனியில் பேசிய வார்த்தைகள் மிகவும் தவறானவை. இத்தகைய அவதூறான வார்த்தை பிரயோகங்கள்தான் திமுகவின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் என்றெல்லாம் கருத்து தெரிவித்துள்ளார்.